போன தடவை நான் வந்திருக்க பொழுது மிக குறைந்த 5 பிள்ளைகள் தான் நினைக்கிறேன். ஆண்டு விழாவுக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், 5 பிள்ளைகள் நம்ம ஆண்டு விழாவுக்கு போகிறோம், நானும் தம்பி முத்துப்பாண்டியன் தான் வந்திருந்தோம். ஆமாம். ஆனால் 5 பிள்ளைகளையும் வைத்து அனைத்து நிகழ்ச்சியும் நடத்தினார்கள். பாடல், நாடகம், நடனம், அதற்கு பேச்சு, அனைத்து நிகழ்ச்சியும் நடத்தினார். மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த தடவை கூப்பிடணும்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தேன். ஏன்னா எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா எனக்கு இவ்வளவு கொஞ்சம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நடத்துறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். நாங்கெல்லாம் நாய்க்கர் வீட்டில் நடத்திருக்கோம்னா கொஞ்சம் அதிக பிள்ளைகள் பாட்டு பாடுவாங்க. இங்க இருக்க எல்லா பிள்ளைகளையும் அவங்க ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு போன தடவையும் மிக அருமையாக இருந்தது. அதனால இந்த சாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதுல இப்போ பேசினேன் எங்க அப்பா மாதிரியே பேசினேன். பழமொழியில வெளுத்து வாங்கிட்டாங்க. உண்மையிலே மிகவும் சிறப்பா இருந்தது. அதோட வில்லுப்பாட்டுல ஐயாவுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சாங்க, எங்க பில்டிங்கை கட்டி கொடுக்கணும், கவனிச்சுக்கிறாங்க. அவ்வளவு தெளிவாக பழமொழிக்கு பழமொழி, நாடகத்திற்கு நாடகம், அதோடு கோரிக்கைக்கு கோரிக்கை. அதனால எங்களுடைய கோரிக்கையை விட மாணவர்களுடையும் கோரிக்கை வச்சுட்டாங்க. ஐயா நிச்சயமாக இந்த பில்டிங்கை நீங்க கட்டாயமாக கட்டித்தர வேண்டும், அதற்கு நீங்க தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.